ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம சேனலோட 50th வீடியோ. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக குவிக்காக 5 மினிட்ஸில் எப்படி ஜிலேபி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர், அப்புறம் இட்லி இல்லை தோசை மாவு எடுத்துக்கோங்க, மைதா மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளவர், அப்புறம் ஒரு பைப்பிங் பேக் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இட்லி மாவில் ஒரு 1/2 கப் மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரெடியானதும் நெக்ஸ்ட் வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கெட்டியான பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரெகுலர் ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகுற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் வந்து சர்க்கரை வந்து சீக்கிரமா கரையும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ஹாஃப் சைஸ் லெமன் ஜூஸை வந்து ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையும் இந்த சுகர் சிரப்போட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கடைசியில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்துட்டு சுகர் சிரப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஜிலேபி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டால் கப் எடுத்துட்டு அந்த பைப்பிங் பேக்கை அந்த கப்புக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இந்த இட்லி மாவை வந்து இந்த பைப்பிங் பேக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாவை வந்து இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த பைப்பிங் பேக்கை நீங்கள் மேலேருந்து ஸ்குவீஸ் பண்ணீங்க அப்படின்னா மாவெல்லாம் நல்லா அடியில் வந்துடும். ஸோ அந்த டிப்பை வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆயிலில் வந்து பைப்பிங் பேக்கை வச்சு அந்த மாவு வந்து ஸ்குவீஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா அந்த பைப்பிங் பேக் டிப்பில் சிசர் வச்சு கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மாவு வந்து எண்ணெயில் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க ஜிலேபி ஷேப்க்கு.
ஸோ இந்த இட்லி மாவில் வந்து நம்ம ஜிலேபி பண்ணுறதுனால இது வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதை வந்து திருப்பி போட்டுருங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த குக்கான ஜிலேபியை வந்து இப்போ நம்ம வந்து சுகர் சிரப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜிலேபி வந்து சுகர் சிரப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒவ்வொரு பக்கமும் 2 மினிட்ஸ் டிப் பண்ணி எடுத்தா போதும். ரொம்ப நேரம் வந்து நீங்க ஊற வைக்க வேணாம். 2 மினிட்ஸ் டிப் பண்ணி எடுத்தாலே யம்மியான கிரன்ச்சியான 5 மினிட்ஸ்ல ஜிலேபி வந்து ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நீங்க சூடா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ மீதி இருக்கிற மாவுலையும் அதே மாதிரி ஜிலேபியை ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்ல டிப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இட்லி மாவு இருந்தா போதும், இந்த ஜிலேபி வந்து நீங்க எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பா இந்த இட்லி மாவு வச்சு செஞ்ச ஜிலேபி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ உங்களுக்கு போடுறனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.